அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்காக அவசர சட்டம் கொண்டு வருவது குறித்து நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு பரிசீலிக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை கூறியுள்ளார். ANI செய்தி நிறுவனத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி பேட்டியளித்துள்ளார். 5 மாநில தேர்தல், பணமதிப்பிழப்பு, ராமர் கோவில் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களுக்கு அவர் பதிலளித்தார். பணமதிப்பிழப்பு திடீரென எடுக்கப்பட்ட அதிர்ச்சி தரும் முடிவல்ல என்ற பிரதமர், கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் அதை ஒப்படைக்க வேண்டுமென ஓராண்டுக்கு முன்பே எச்சரித்ததாகவும், மோடி நடவடிக்கை எடுக்க மாட்டார் என கருதி பலர் மெத்தனமாக இருந்துவிட்டதாகவும் பிரதமர் கூறினார். ऐसे झटका देने की जरूरत थी क्या? ये झटका नहीं है जी. 1 साल पहले हमने देश को कहा था कि ये एक व्यवस्था है, अगर आपके पास इस प्रकार का धन है तो आप जमा कराइए और उसमें से आपको इतना इतना दंड देना पड़ेगा, आपको मदद मिल जाएगी. लेकिन पहले की सरकारों की तरह उन्होंने सोचा मोदी भी ऐसा ही है, तो बहुत कम लोग आगे आए. ठीक है. 2019 மக்களவை தேர்தலில் மக்களுக்கும் காங்கிரஸ் தலைமையிலான மகா கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி என கூறியுள்ள பிரதமர், முன்பு மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் அமர்ந்து ஊழலில் ஈடுபட்டவர்கள் தற்போது கூட்டணி அமைத்து வருவதாக சாடினார். கடந்த 4.5 ஆண்டுகால செயல்பாடுகளால் மக்களின் ஆதரவை மீண்டும் பெறுவோம் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். சிவசேனா போன்ற கூட்டணி கட்சிகளே அதிருப்தி தெரிவிப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த பிரதமர், எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது அழுத்தம் தருவதற்காக கூட்டணி கட்சிகள் இவ்வாறு செயல்படுவதாக கூறினார். சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரும் ரஜினி, கமல் போன்றவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த பிரதமர், கட்சியின் தளத்தை விரிவுபடுத்த விரும்புவதால் தங்களுடன் பயணிக்க விரும்புபவர்களையும் உகந்தவர்களையும் இணைத்துக் கொள்ள தயாராக இருப்பதாகவும் கூறினார். காங்கிரஸ் தலைமையிலான மாநில அரசுகள் மேற்கொண்டு வரும் கடன் தள்ளுபடி ஓர் அரசியல் நாடகம் என்றும், அது பெரும்பான்மை விவசாயிகளுக்கு பலன் தராது என்றும் கூறினார். விவசாயிகளை திறன்மிக்கவர்களாக மாற்றுவதே உண்மையான தீர்வு என்றும், அதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். அயோத்தியில் பாபர் மசூதி இடிப்பு வழக்கு காங்கிரஸ் ஏற்படுத்தி வரும் தடைகளால் தாமதிப்பதாக கூறிய பிரதமர், நீதிமன்ற நடைமுறைகள் முடிந்த பின்னரே முத்தலாக்கில் பிறப்பித்தது போல் அவசர சட்டம் பிறப்பிப்பது குறித்து பரிசீலிக்க முடியும் என்று கூறினார். ரிசர்வ் வங்கி ஆளுநர் உர்ஜித் படேல் ராஜினாமா செய்ததில் எந்த அரசியல் அழுத்தமும் இல்லை என்ற பிரதமர், 7 மாதங்களுக்கு முன்பே சொந்த காரணங்களுக்காக பதவி விலக விரும்புவதாக படேல் தன்னிடம் கூறியதாக தெரிவித்தார். 5 மாநில தேர்தலில் பாஜகவின் பின்னடைவு குறித்த கேள்விக்கு பதிலளித்த பிரதமர், தேர்தலில் வெற்றியும் தோல்வியும் சகஜம் என்றும், தேர்தலை வைத்து அரசை எடப்போடக்கூடாது என்றும் கூறினார். மோடி அலை மறைந்து வருவதாக கூறுவோர் அது இருந்ததை ஒப்புக்கொள்கிறார்கள் என கூறியுள்ள பிரதமர், தான் நம்பும் ஒரே அலை மக்களின் நம்பிக்கையே என்றும் கூறினார். தானும் அமித்ஷாவும் மட்டுமே பாஜகவை இயக்கவில்லை என்றும் மோடி கூறினார். ரஃபேல் விமான ஊழலில் தன்மீது குற்றம் கூறுவோர் பாதுகாப்பு படைகளையே பலவீனப்படுத்துவதாக பிரதமர் குறிப்பிட்டார். முத்தலாக் மற்றும் சபரிமலை விவகாரங்களை ஒன்றாக கருத முடியாது என்ற அவர், முத்தலாக் பாலியல் சமத்துவம் சார்ந்தது என்றும், சபரிமலை பாரம்பரிய நடைமுறைகளை சார்ந்தது என்றும் விளக்கினார். பாகிஸ்தான் போன்ற நாடுகளே முத்தலாக்கை தடை செய்திருப்பதாகவும், அதில் மத நம்பிக்கை ஏதும் இல்லை என்றும் கூறினார். GSTயால் வரிச்சுமை குறைந்துள்ளது என குறிப்பிட்ட பிரதமர், கட்டுமான பொருட்கள் உள்ளிட்டவற்றை 5 விழுக்காடு GSTக்குள் கொண்டு வருவதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறினார். உரியில் ராணுவ வீரர்கள் எரிக்கப்பட்டதை கண்டு மனம் வெதும்பி துல்லிய தாக்குதலுக்கு உத்தரவிட்டதாகவும் மோடி தெரிவித்துள்ளார். துல்லிய தாக்குதல் மிக கடினமான முடிவு என்று குறிப்பிட்ட பிரதமர், வீரர்களின் பாதுகாப்பை பிரதானமாக கருதியதாக கூறினார். வெற்றியானாலும் தோல்வியானாலும் சூரிய உதயத்திற்கு முன்பு திரும்பி விடுமாறு வீரர்களை அறிவுறுத்தியதாகவும் அவர் கூறினார். துல்லிய தாக்குதல் நிகழ்ந்த இரவு முழுவதும் விழித்திருந்து நிகழ்வுகளை கேட்டு வந்ததாகவும், அதிகாலையில் 1 மணி நேரம் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் மிகவும் கடினமாக உணர்ந்ததாகவும் கூறினார்.